தளபதி ஜெயிச்சிட்டாரு, தளபதி ஜெயிச்சிட்டாரு, தளபதி ஜெயிச்சிட்டாரு. பெண்கள் அரசியலுக்கு வரணும், நேர்மையா இருக்கணும், கர்வமா இருக்கணும், அறமோடு இருக்கணும், அன்பாக இருக்கணும். மாணவர் கடன் முடித்து வைக்கப்படும், மகளிர் கடன் முடித்து வைக்கப்படும். நீ ஒண்ணுமே பண்ணல, என் தாய்மார்கள் சொல்றாங்க 2026 திமுக ஆட்சி முடித்து வைக்கப்படும். 4.25 வருஷம் ஓடி போச்சு, ஏதாவது பண்ணிடலாம்னு பார்த்தா இடியாப்பம். அழுகை வந்தது, அழுது. என்ன கேட்டாரு? ஏன் வேலை சரியா நடக்கல, ஏன் தூய்மை பணியாளர்களுக்கு பிரச்சனை இருக்கு. வந்துச்சு பாருங்க அவங்களுக்கு கோபம். அவங்க வெளியில நகராட்சி மன்றத்தில் அவங்க செஞ்ச சாதனையை சொல்லணும், திட்டங்களை சொல்லணும், சட்டங்களை சொல்லணும். ஆனா அங்க ஒரு நகராட்சி மன்றத்தின் கூட்டத்திலே இந்த மண்ணிலே முதல் தேர்தலை முத்தமிட போகிற தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளரை குறித்து பேசிய என்னுடைய தளபதி ஜெயிச்சிட்டாரு, தளபதி ஜெயிச்சிட்டாரு, தளபதி ஜெயிச்சிட்டாரு. எங்களையெல்லாம் நீங்க கேள்வி கேட்காதீங்க. அது முன்னாடி உள்ள மைண்ட் வாய்ஸ் தெரியுமா? எங்களையெல்லாம் கேள்வி கேட்காதீங்க, ஐயா விட்டுருங்க, ஐயோ விட்டுருங்க, நீ விட்டுருங்க. அதிகாரம் என்பது என்ன? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இதே மேடையில் எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்கின்ற போது நான் சத்தியமா சொல்றேன், இது பொய்யில்லை, மேடைக்காக சொல்லல. 2 நாட்கள் முன்பு இந்த மேடையில் ராஜ்மோகன் கட்டாயமாக ஒரு பெண் நிர்வாகி பேச வேண்டும் என்ற தேன்மொழியை வரைவரைத்த ஒரு மனிதர் இந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ். பெண்கள் அரசியலுக்கு வரணும், நேர்மையா இருக்கணும், கர்வமா இருக்கணும், அறமோடு இருக்கணும், அன்பாக இருக்கணும், பண்பாக இருக்கணும். நம்ம தங்கச்சிய மாதிரி இருக்கணும், எங்க தாய்மார்களை மாதிரி இருக்கணும். செய்த தவற மூடி மறைக்கிற அவங்கள மாதிரி இருக்க கூடாது. சேலத்திலே ஒரு இஸ்லாமியர் பேரு ஜுபைர் அகமது, அவர் திருமதி பேர் அத்தியா பானு. ஜுபைர் அகமதுக்கும் அத்தியா பானுக்கும் ஒரு செல்வ குழந்தை, குட்டி பாப்பா, 3ஆம் வகுப்பு படிக்கிறாள். அந்த குழந்தையின் பேர் ஹனா. ஹனா ஒரு உலக சாதனை செய்திருக்கிறாள். என்ன தெரியுமா? ஜுபைர் அகமதுக்கும் அத்தியா பானுக்கும் பிறந்த ஹனா என்ற 3ஆம் வகுப்பு குழந்தை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு திருச்செங்கோட்டின் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலின் 1300 படிகளில் யோகாசனம் செய்து நடந்தே மேலே ஏறி உலக சாதனை செய்திருக்கிறாள். திருச்செங்கோட்டின் முதல் படிக்கட்டில் அருள் பாலிப்பது ஆறுமுக சாமி. 1300வது படியில் அர்த்தநாரீஸ்வரர். அது ஒரு இந்து கோயில். உலக சாதனை செய்திருக்கிறாள். இஸ்லாமிய சிறுமி மத நல்லிக்கணத்திற்கு, மத நல்லிணக்கத்திற்கு உலகத்திலேயே ஒரு எடுத்துக்காட்டுனா அது நம்முடைய மண்ணை விட வேறு எதுவுமே கிடையாது. அந்த மண்ணின் மைந்தர் அவரு. தங்கச்சி சொன்னது உண்மை, தங்கம். நான் டக்குன்னு காலை விலைக்கு பார்த்தேன், 916 போட்டிருக்கா. தங்கம் விலை ஏறி போச்சுங்க. அவங்க ஆட்சிக்கு வந்த பெண்ணெல்லாம் சொன்னாங்க, மைக்க பிடிச்சுக்கிட்டு விவசாய கடன் முடித்து வைக்கப்படும், மாணவர் கடன் முடித்து வைக்கப்படும், மகளிர் கடன் முடித்து வைக்கப்படும். நீ ஒண்ணுமே பண்ணல, என் தாய்மார்கள் சொல்றாங்க 2026 திமுக ஆட்சி முடித்து வைக்கப்படும். காலம் தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு தவற விட்டுறாதீங்க. சென்னையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு இடியாப்பம். ஆசையே வெளியே ஓடி வந்து பார்க்கும்போது ஆள் இருக்க மாட்டார், சத்தம் மட்டும் இருக்கும், இடியாப்பம் போயிரும். 4.25 வருஷத்துக்கு முன்னாடி 500 சில்லற வாக்குறுதி அடிச்சு விட்டாங்க. ஏன் இதே திருச்செங்கோட்டுக்கு என்னென்ன வாக்குறுதி சொன்னாங்க? சொன்னீங்களே, செஞ்சீங்களா? ஏதாவது செஞ்சாங்களா? ஒண்ணுமே செய்யல. 4.25 வருஷம் ஓடி போச்சு, ஏதாவது பண்ணிடலாம்னு பார்த்தா இடியாப்பம், ஆட்சியே முடிஞ்சு போச்சு. மீனவர் பிரச்சனை முதல் மாணவர் பிரச்சனை வரை, விவசாயிகள் பிரச்சனை முதல் விஞ்ஞானிகள் பிரச்சனை வரை, தாய்மார்கள் பிரச்சனை முதல் பெரியவர்கள் பிரச்சனை வரை எதையுமே செய்யாம இளைஞரணி மாநாடுன்னு நீங்க ஒரு காமெடி காப்பி பேஸ்ட் பண்றீங்களே, கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லையா? இந்த இருண்ட இரவுகள் முடிய வேண்டும், ஒரு புதிய தமிழகம் விடிய வேண்டும்.
நாம் நம் வீட்டு குழந்தைகள் கஷ்டப்பட்டு படித்து பரீட்சை எழுதி வெளிநாட்டுக்கு செல்லும் காலங்கள் முடிந்து அந்த வெளிநாட்டு குழந்தைகள் பரீட்சை எழுதி தமிழ் திருநாட்டிற்கு வந்து வேலை செய்து பிழைக்க வேண்டும். அப்படி ஒரு நிலை வர வேண்டும். அதற்கு தங்க தளபதி தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வர வேண்டும். அவர் கரங்களை வளப்படுத்துங்கள் சார். கடைசி காலத்தில் இல்லைங்க, இன்னும் 14 வருஷம் சர்வீஸ் இருக்குங்க இந்த மனுஷனுக்கு. தூக்கி போட்டுட்டு வந்தார் ஐஆர்எஸ் பட்டத்தை. அந்த ஐஆர்எஸ் பட்டத்தை 14 வருஷம் மட்டும்தான் அதற்கு மதிப்பு. அந்த பதவியில் இருந்தா 14 வருஷம் என் பேருக்கு பின்னாடி ஐஆர்எஸ் என்ற 3 எழுத்து இருக்கும். ஆனா எனது கடைசி மூச்சு வரை, ஆயுட்காலம் முடில், அடுத்த கடைசி அந்த நொடி வரை விஜய் என்ற 3 எழுத்தும் டிவிகே என்ற 3 எழுத்தும் என் பின்னால் இருக்கும் என்று வந்தாரு. எத்தனை பெரிய தியாகம்! இதை எதையுமே செய்யாம எங்களை பார்த்து நீ கேள்வி கேட்க கூடாது, முடிச்சு விட்டானே என் தம்பி. இந்த கலர் பிரிண்ட் அவுட்லாம் எங்க எடுக்கிறான்னு தெரியல. விஜய் டிவிக்கு ஒரு மதுரை முத்து மாதிரி டிவி கேட்க எங்க ரமேஷ் செஞ்சிக்கு பேச போனோம். நாங்க பேசும்போது பேச விடாம செய்யறதுக்கு அண்ணன் அங்க ஒரு மோடி மஸ்தான் வேலை செய்யற ஒருத்தர் இருக்கார். அவர் கொடுத்துட்ட 100 ரூபா காமிச்சு மோடி மஸ்தான் வேலையை முடிச்சு விட்டார். இங்க திருநெல்வேலிக்கு பேச போனோம். மதிப்பிற்குரிய தொழில்துறை அமைச்சர் காமிச்ச வெள்ளை அறிக்கை இவரு எடுத்து காமிச்சார். ஒண்ணுமே இல்லை, அதை கீழே போட்டுரு அப்படி கீழே போட்டாப்ல. இங்க வந்து கலர் பிரிண்ட் அவுட். இன்னைக்கு நைட்டாவது அந்த அம்மா நிம்மதியா செத்த நேரம் தூங்கலான்னு நினைச்சிருந்தாங்க. இல்ல, மக்களுக்கு நீங்க சொன்னதை செய்யுங்க, வேற எதுவுமே இல்லை. புதுசா உங்களை எதுவும் செய்ய சொல்லல. வாக்குரிமை, அதுல வாக்குன்ற வார்த்தை இருக்கு. இஸ்லாமியர்கள் வாக்கு சுத்தத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வார்த்தைகளுக்கு வலிமை இருக்கு. இந்த மக்களினுடைய முகங்களை பாருங்க. இதுவரை இந்த மண்ணில் இப்படி ஒரு கூட்டம் கூடியதில்லை. இது என்ன எங்களுக்கு பெருமையா? இல்லை. இதுவரை இப்படி ஒரு கூட்டம் கூடியதில்லை. கூடுகிறது என்று சொன்னால் அது எங்க தங்க தளபதிக்கும் அவர் நம் தொண்டர் படைக்கும் பெருமைங்க. வேறு எந்த கட்சிக்கும் எத்தனை பெண்கள் எத்தனை மணிக்கு வந்து கூடியதாக சரித்திரத்தில் நடந்ததே இல்லை. தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. தங்கச்சி சொன்னாங்களே, இதுக்கு முன்னாடி கூட்டத்தில் பேசும்போது ஒரு செய்தி, அங்க ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அண்ணே, எனக்கு தலைவர்னா பிடிக்கும், மதுரை மாநாட்டுக்கு நான் பார்க்க வந்தேன். 15 லட்சம் பேர் நடுவுல நான் கஷ்டப்பட்டு முட்டி மோதி ரேம்ப் பக்கத்தில் வந்துட்டேன். அந்த நடைபாதை, அந்த நடந்து செல்கிற சிவப்பு கம்பள விரிப்பு பக்கத்தில் வந்தேன். அது ஒசரமாக இருந்தது. தலைவரின் திருமுகம் என்னால் பார்க்க முடியல. எனக்கு அழுகை வந்தது, அழுதேன். அந்த நொடி நான் யோசிச்சேன், சுத்தி இத்தனை லட்சம் ஆண்கள் இருக்காங்களே, நம்ம தனியா நிக்கிறோமே. அடுத்து என்ன தெரியுமா நடந்தது? நான் அழுவதை பார்த்தவுடன் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்த அத்தனை தொண்டர்களும், தங்கச்சி என் தோல் மேல ஏறி நின்று என் தெய்வத்தை பாருமானு ஏத்தி நின்று காப்பிட்டாங்க. ஐயோ, சல்லிக்கட்டு பண்பாட்டு போராட்டத்தில் 10 லட்சம் பேர் திரண்டிருந்த போது, மெரினா மண்ணிலே நாங்கள் அமர்ந்திருந்த போது, நள்ளிரவு நேரத்தில் எங்க தங்க தளபதி வந்திருந்த போது, வடநாட்டு ஊடக மைக்கை எடுத்து வந்திருந்த போது, அங்கு சுத்தி இருந்த ஆண்களுக்கு மத்தியில் தங்கி இருந்த ஒரு பெண்ணிடம் மைக்கை நீட்டி அந்த ஒளிவாங்கியில் கேட்கிறாள், உனக்கு பயமாக இல்லையா என்ற போது அந்த பெண் அன்று அங்கு சொன்னது இன்று எனக்கு நினைவுக்கு வந்தது. எனக்கா பயமா? என் தாயின் கருவறையில் இருப்பதை போல இந்த அண்ணன்கள் நடுவில் நான் இருக்கிறேன் அந்த பெண் சொன்னா. ஒரு தாயின் கருவறை போல இந்த கூட்டம் இருக்கிறது. எங்களுடைய பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இந்த பாதுகாப்பு இந்த கூட்டத்தில் மட்டும் இல்ல, நாட்டுக்கும் வேணும். செய்திகளை பார்க்க முடியலமா, தலைப்பு செய்திகள்லாம் மலைப்பு செய்திகளாக இருக்கிறது. திரும்பிய திசையெல்லாம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. இதை முடித்து வைக்க வேண்டும். இதே துப்புரவு தூய்மை பணியாளர்கள் 10 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்து சொட்டு நீர் அருந்தாமல் கிறங்கி போய் மயங்கி போய் கடந்த போது சென்னையிலே ஓடோடி போய் அவர்களின் பாதங்களை கண்ணீரில் கழுவினேன். அவங்க கையை பிடிச்சு ஏமா இவ்வளவு வருத்திக்கிறீங்கன்னப்பா. அவங்க உன்னே உடனே கேட்டாங்க, எங்களுக்கு என்ன தெரியுமா வேணும்? நாங்கள் இழந்து விட்ட மானம் வேண்டும், மரியாதை வேண்டும், அரசாங்க ஊதியம் வேண்டும், உரிமைகள் வேண்டும், எங்களுக்கு சரிசமமான பங்கு வேண்டும், அதிகாரம் வேண்டும். இத்தனையும் எல்லோருக்கும் வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டில் 2026 தங்க தளபதியினுடைய ஆட்சிதான் வேண்டும்.